ஒளி பொருந்திய அழகிய கண்கள் அவனுடையது. அவனது கண்களை எவற்றுடன் ஒப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவை பேசக்கூடிய திறன் கொண்டவை என்பதை மட்டும் என்னால் உணர முடிகின்றது. அந்த கண்கள்தான் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் எனக்கு அவனை அடையாளம் காட்டி கொடுத்தன. நான் அவனை அடையாளம் கண்டு கொண்டது அவனுக்கு ஆச்சரியத்தை தந்திருக்கலாம். அவனது முகம் திகைப்பினால் வெளுத்திருந்தாலும் அவனுடைய கண்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டது போல எனக்கு மட்டும் பரிச்சயமான மொழியில் சிரித்தன. அவனது விழிகளுடன் எனக்கு இருந்த பரிச்சயம் அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைதான். ஜனனியா? திகைப்பின் ஊடே கேட்டான். ஞாபகம் இருக்கா? திடீர் அதிர்வில் பூரித்தேன். அவன் சிரித்தான். அதைவிட அவனது கண்கள் அழகாய் சிரித்தது. ஞாபகம் இருக்கு. ஆனால் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி போயிருக்கிற. எப்படி என்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது என்று அவன் கேட்டான். நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. அதற்கு அவனது கண்கள் தான் காரணம் என சொன்னாலும் அவனுக்கு புரியாது. பல வருடங்களுக்கு முன்பு சிறுவனும் இல்லாத இளைஞனும் இல்லாத தோற்றத்தில் 13 வயது மாணவனாக புதுமுக வகுப்பிற்குள் நுழைந்த போது அவனது கண்கள் இப்படிதான் குழப்பத்தில் இருந்தன. அதே குழப்பத்தை மீண்டும் இப்போது காண நேருவது ஒரு வகையான குதூகலத்தை தருகிறது. 6 வருடங்களாக பயின்ற தமிழ் பள்ளியை விட்டு பிரிந்து புதிதாக இடைநிலை பள்ளிக்கு சென்று வேற்று கிரகத்திற்குள் நுழைந்தது போல இருந்தது. புதுமுக வகுப்பை 2 வகுப்புகளாக பிரித்திருந்தார்கள். பள்ளி தொடங்கிய 2வது நாளன்று பக்கத்து வகுப்பிலிருந்து அவனும் சாரதாமணி என்ற மாணவியும் எனது வகுப்பிற்குள் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் தோட்டத்து தெலுங்கு பள்ளியிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுக்குள் தெலுங்கில் உரையாடி கொண்டார்கள். சாரதாமணிக்கு பூனை கண்கள். அவை பெரிதாக இருந்தாலும் சற்று நேரம் உற்று பார்த்தாலும் பயத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தன. இதில் இன்னொரு வியப்பு, அவனும் சாரதாமணியும் நான் பயணித்த அதே பேருந்தில் பயணித்தது. அவன் அமைதியான தோற்றத்தை கொண்டவனாக இருந்தாலும் அவனை நல்லவன் என்று சொல்ல முடியாத வகையில் அவனது குணங்கள் இருந்தன. வகுப்பறைக்குள் அமைதியின் வடிவமாக இருக்கும் அவன் பேருந்தில் கூச்சலும் கும்மாளமுமாக நடந்து கொள்வான். குறிப்பாக பேருந்தில் ஏறும் மாணவிகளையும் பேருந்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் மாணவிகளையும் கேலி செய்து துன்புறுத்துவான். அந்த விதத்தில் அவன் மீது எனக்கு வெறுப்பும் அச்சமும் இருந்த போதிலும் கோபம் ஏற்பட்டதில்லை. அதற்கு காரணம் அவனது தங்கையாகவே அல்லது தாயாகவோ இருக்கலாம். எங்களது குடியிருப்பை அடுத்துதான் அவனது தோட்டம் இருந்தது. புதுமுக வகுப்பிற்கு சென்ற பிறகு தமிழ் பள்ளியில் கற்றுத்தந்த தேவார வகுப்பை தொடர முடியாமல் போனதால் தோட்டத்து கோவிலில் தேவாரம் பயின்று வந்தேன். அங்கு அவனது தங்கை அறிமுகமானாள். அக்கா என்று மரலை மாறாத குரலுடன் அருகில் வந்து அமர்ந்து கொள்வாள். முடிந்தவரை தேவாரம் பாட முயல்வான். அவனோ பூனையைப் போல அமைதியாக அவனது அம்மாவுடன் அமர்ந்து கொள்வான். அவனை அப்படி பார்க்கையில் வியப்பாக இருக்கும். அவனது அம்மாவின் முகத்தில் எப்போதும் சோகம் ததும்பும். அனுதாபத்தை அள்ளி கொள்ள வைக்கும் முகமாக அது தோன்றியது. அவனின் அப்பா அவர்களை விட்டுவிட்டு அந்த தோட்டத்து கங்காணி மகளுடன் ஓடிவிட்டதாக தோட்டத்தில் பேசி கொண்டார்கள். இப்படி ஒரு சோகத்தில் இருந்து கொண்டு ஏன் அவன் நண்பர்களோடு சேர்ந்து அட்டகாசம் செய்கிறான் என எனக்கு அடிக்கடி தோன்றும். மறு ஆண்டில் 1ஆம் படிவத்தில் நுழைந்தோம். மற்ற பள்ளி மாணவர்களுடன் புதுமுக வகுப்பு மாணவர்களையும் இணைத்து வகுப்புகள் பிரிக்கப்பட்டன. நான் முதல் வகுப்பிலும் அவனும் சாரதாமணியும் இறுதி வகுப்புமாக பிரிந்தோம். எனது நெருங்கிய தோழியான அன்பரசியும் அவனது வகுப்பில். அன்பரசி நல்ல நிறம், 13 வயது என்றாலும் 16 வயதுக்கு உரிய பருவ எழில் அவளிடம் இருந்தது. வகுப்பில் அவன் செய்யும் சேட்டைகளை இடைவேளை நேரத்தில் சாரதாமணியுடன் சேர்ந்து கொண்டு சொல்லி சிரிப்பார். அவனிடத்தில் கொஞ்சமும் மாற்றம் இல்லாதது எனக்கு வருத்தத்தை அளித்தது. அவன் நடக்கையில் சற்று தாங்கி தாங்கி நடப்பான். சிறு வயதில் அவன் கொய்யா மரத்திலிருந்து தவறி விழுந்ததால் எலும்பு பிசகி அது முறையாக சிகிச்சை செய்யாததால் அவனது நடையில் அந்த பூனம் இருந்தது. சாரதாமணி அவனுடன் சண்டையிட்டு கொள்ளும் போது அவனை நொண்டிபாலா என்று அழைப்பான். அவனது தோட்டத்திலும் பலர் அவனை அவ்வாறு அழைப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனது பெயரை போன்று எதிர்காலமும் ஊனமாகி போய்விடப் போகிறது என்ற கவலை எனக்குள் கலக்கத்தை கொண்டு வந்தது. அதன் விளைவுதான் சாரதாமணிக்கும் அவனுக்கும் இடையில் ஏதோ புகைச்சல் ஏற்பட்டு சாரதாமணி என்னை தேடி வந்து உதவி கேட்டபோது மறுக்க முடியாமல் போனது. அதுவே இன்று வரை எனக்குள் ஆறாத வடுவாய் வலித்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். யாரிடமாவது அறை வாங்கினால்தான் அவன் அடங்குவான். அதுக்கு சரியான ஆள் அன்பரசிதான். அன்பரசியை யாராவது உற்று பார்த்தாலே எரிந்து விடுவாள்.
கடிதம் எழுதினால் சும்மா விடுவாளா? அப்படி ஒரு கடிதத்தை நீதான் எழுதி தர முடியுமா என்று கேட்டான். சாரதாமணி கெஞ்சிய போது என்னால் மறுக்கவே முடியவில்லை. மிக கவனமாக கையெழுத்து தெரியாத வகையில் ஆங்கிலத்தில் அவனது பெயரையும் அன்பரசியின் பெயரையும் இணைத்து சில வாசகங்கள் கடிதமாக எழுதினேன். அதை அவன் எழுதியது போல எழுதி அவனது பெயருடன் முடித்திருந்தேன். அந்த கடிதம் மிக கவனமாக ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அன்பரசியின் மேஜைக்கு அடியில் புத்தகப்பை வைக்கும் இடத்தில் வைக்கப்பட்டது. சாரதாமணிதான் அதை வைத்துவிட்டு வந்தான். அது வெள்ளிக்கிழமை என்பதால் காலை வகுப்புகள் சீக்கிரமாக முடிந்து விடுவதும் மாலை வகுப்புகள் 2 மணிக்கு மேல் தொடங்குவதும் எங்களது செயலுக்கு சாதகமாகி போனது. இடைவேளை வரையிலும் நான் பெரும் தவிப்புடன் காத்திருந்தேன். நான் பயந்ததை போன்றே சாரதாமணி இடைவேளையில் அன்பரசியை முந்திக் கொண்டு வெற்றி களிப்போடு வந்து நடந்ததை கூறினாள். கடிதத்தை பார்த்ததும் அன்பரசி அதை சுக்குநூறாக கிழித்து அவன் முகத்தில் விட்டெறிந்து ஓங்கி ஒரு அறை விட்டாள். பாவம், அவன் ஆடி போய்விட்டான். சாரதாமணி சிரித்தாள். மாலையில் பேருந்தில் அவன் அழுது கொண்டே இருந்தான். தான் அப்படி ஒரு கடிதத்தை எழுதவில்லை என வாதிட்டு மீண்டும் மீண்டும் அழுதான். சாரதாமணி யாரும் அறியாத வகையில் பொங்கி பொங்கி சிரித்து கொண்டு வந்தாள். நானோ உள்ளுக்குள் அழுதேன். அழுது சிவந்திருந்த அவனது விழிகளை காண துணிவின்றி உள்ளுக்குள்ளாகவே மருகினேன். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் முற்றாக மாறிப்போனான். பேருந்தில் அவனின் ஆட்டம் பாட்டம் இல்லாது போனது. யாரையும் கேலி செய்வதும் இல்லை. 3ஆம் ஆண்டு தேர்வுக்கு பிறகு சில மாணவர்களுடன் அவன், அன்பரசி, சாரதாமணி பள்ளி விட்டே காணாமல் போயிருந்தார்கள். நானும் பக்கத்து தோட்டத்து கோவிலில் தேவார வகுப்பிற்கு போகாததால் எனக்கு அவனை பற்றி சில ஆண்டுகள் வரை எதுவும் தெரியாது இருந்தது. பின் ஒரு சமயத்தில் சாரதாமணிக்கு திருமணமாகி விட்டதாகவும் அவன் அம்மா தங்கையுடன் தோட்டத்தை காலி செய்துவிட்டு போய்விட்டதாகவும் கேள்விப்பட்டேன். அன்பரசியும் வேலை கிடைத்து வெளியூர் சென்றிருந்தான். அவனிடமோ அன்பரசியிடமோ உண்மையா சொல்லி மன்னிப்பு கேட்க முடியவில்லையே என வருந்தினேன். பல நாட்கள் அந்த விழிகள் அழுந்த காட்சியை நினைத்து அழுதிருக்கிறேன். அந்த விழிகளின் உயிர் துடிப்பு இன்று வரை எனது ஞாபகத்தில் இருந்ததால் என்னவோ வாடகை வண்டியில் ஏறி அமர்ந்ததும் அவனை கண்டு கொள்ள வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த விழிகளின் உயிர் துடிப்பிலும் ஒளி சிதறலிலும் இன்னும் மாற்றம் இல்லாதது எனக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. அதே வேளையில் நடந்த உண்மையை சொல்ல இந்த வாய்ப்பை விட்டால் மற்றொரு வாய்ப்பு அமையாது என உணர்ந்து மன்னிப்பு கேட்க அவனது கண்களை ஏறிட்டேன். ஓட்டுநர் இருக்கைக்கு முன்பு இருந்த கண்ணாடியை ஏறிட்டு பார்க்கையில் அவனும் என்னை பார்ப்பது தெரிந்தது. எனது பார்வையின் சங்கமத்தை தாங்க இயலாது போல அவன் பார்வையை சட்டென்று வேறு பக்கம் திருப்பிக் கொண்ட போது நான் வார்த்தைகளை இழந்தேன். அவனின் கண்கள் காற்றின் பலவந்தத்திற்கு அசைந்தாடும் தீபத்தை பார்க்கையில் தவிப்பும் உள்ளுக்குள் இரக்கம் சுரப்பது போல ஒருவித உணர்வு ஏற்படுமே, அது போன்ற உணர்வுதான் அவளது கண்களை காண நேருகையில் எனக்கு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அது ஏன் என்று புரியவில்லை. நன்கு சிந்தித்து பார்க்கையில் புரிந்தது போல தோன்றியது. அவளது கண்களில் அப்பாவித்தனம் இருந்தது. மொத்த துன்பத்தையும் அந்த கண்களுக்குள் பிளந்தது போன்று ஒரு வகை சோக பாவம் அது. கிட்டத்தட்ட அம்மாவின் கண்களுடன் அவளது கண்களும் ஒத்திருந்தன. இதுதான் என்று சுரம் பிரிக்க முடியாத சோகத்திலோ அல்லது அது போன்ற ஒரு சாயலிலோ அவளின் கண்கள் இரண்டும் முழுவதுமாக ஊறி கிடப்பதாக தோன்றிற்று. அம்மாவை போல அவளுக்குள்ளும் சோகம் இருந்திருக்குமோ என எண்ணிக்கொள்வேன். 16 வயதில் திருமணமாகி 18 வயதில் கையில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றுடன் அம்மா வாழ்வை இழந்து போனார். அப்பா மிக சுயநலமாய் அவரது வழியில் போய்விட்டார். அம்மாவின் போராட்டம் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அம்மா அதிகம் பேசாதவர். அதிர்ந்து பேசி அறவே கேட்டதில்லை. அவளும் அப்படிதான். அவளின் சிரிப்பும் சத்தம் தோழிகளுடன் அவள் குதூகலித்திருக்கும் தருணங்களில் கூட கேட்காது. தேவாரம் பாடும்போது மட்டும் அவளது குரல் கணீர் என்று ஒலிக்கும். கேட்கும் செவிகளை கட்டி போடும். அப்படி ஒரு காந்த குரல். எந்த வசீகரமும் இல்லாமல் அவளது அசைவுகள் என்னை வசீகரித்திருந்தன. அவளுடைய எந்தவிதமான விகல்பமும் இல்லாமல் கண்ணியமான நட்பு கொள்ள விரும்பினேன். குழந்தை தனத்திற்கும் வாலிப பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவத்தில் தோன்றும் எந்த உணர்வும் அப்பழுக்கற்றது. எந்த போலிகளையும் அவை கொண்டிருக்காது. நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு பள்ளி பேருந்தில் ரகை செய்யும் போது அவளை பார்ப்பேன். அங்கு நிகழும் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்.
அவளது விலைகளை யதார்த்தமாக பார்க்க நேரிட்டாலும் அதில் கனிவு மட்டுமே இருக்கும். என் செய்கைகள் அவளை வெறுப்பேற்றவில்லை என்பது எனக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருந்தது என்றான். அந்த வேளையில்தான் அன்பரசியின் விவகாரம் நடந்தது. அன்பரசி அழகாக இருப்பாள். அப்படி ஒரு நிறமும் அந்த 13 வயதில் அசாதாரணமாக வாய்த்திருந்த இளமையும் அவளை கர்வம் கொள்ள வைத்திருக்க வேண்டும். அவளிடம் வலிந்து நிற்பவர்களை பார்வையாலேயே எரித்துவிட முயல்வாள். படிவம் 1 படிவம் 6 வரையிலும் அன்பரசிக்கு ரசிகர்கள் இருந்தார்கள். அவர்களில் சில மாணவர்கள் அவளிடம் காதல் கடிதம் தந்து வாங்கி கட்டி கொண்டார்கள். மறு ஆண்டில் நான் அவளது வகுப்பு என்பதால் சில காதல் கடிதங்கள் பரிந்துரைக்க சொல்லி என் கரம் வந்ததுண்டு. நான் அதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதவாறு மிக கவனமாக நடந்து கொண்டேன். அதற்கு முக்கிய காரணமே அன்பரசி அவளது தோழி என்பதுதான். எவ்வளவோ கவனமாக இருந்தும் யாரோ விரித்த வலையில் நான் விழுந்தவனானேன். என் பெயருடன் காதல் கடிதம் ஒன்று அவளுக்கு கிடைத்ததும் ஏதும் யோசிக்காமல் அன்பரசி என்னை ஓங்கி அறைந்து விட்டாள். அதை கண்டு சாரதாமணி விழுந்து விழுந்து சிரித்தாள். நான் சிறு வயது முதல் சாரதாமணியுடன் சேர்ந்தே வளர்ந்தவன் என்பதையும் மறந்து எள்ளி நகையாடினாள். எனக்கு நேர்ந்த அவமானத்தை அழுகையில் மறைத்து கொண்டேன். மாலையில் பேருந்தில் அவளையும் சாரதாமணியை தவிர மற்ற அனைவரையும் என் நிலை பரிதாபப்பட வைத்தது. சாரதாமணி சிரித்ததை விட அவளின் மௌனம் என்னை கொல்லாமல் கொன்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் என்னை ஏறெடுத்து பார்ப்பது கூட இல்லை. எப்போதும் அவளது முகத்தை ஏதாவது ஒரு புத்தகத்தினுள் திணித்து கொண்டுதான் இருந்தாள். அது என்னை ஒடிந்து போக வைத்தது. அதன் பின்பு எங்கள் பேருந்துக்குள் நான் எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாது மாணவனாகி போனேன். காலத்தின் நகர்ச்சி என்னை அவளிடத்தில் நெருங்க விடாமலேயே செய்துவிட்டது. அதே காலம் இத்தனை வருடங்களுக்கு பிறகு என்னை வாகன ஓட்டியாகவும் அவளை அதே வாகனத்தில் பயணிக்கும் பயணியாகவும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அவள் என்னை எப்படி கண்டு கொண்டாள் என்பது இப்போதைய எனது ஆச்சரியம். எனது வாகனத்தில் என் பெயரை கண்டிருப்பாளோ? சொந்த வண்டியா என்று கேட்டாள். ஆமாம் என்று நான் அதற்கு பதில் சொன்னேன். சந்தோஷம். அவள் தலையசைத்து சிரிப்பை கண்ணாடி வழி கண்டேன். சொல்லிவிட வேண்டும் மாதிரிதான். மனதிற்குள் ஆறாதிருக்கும் காயத்தை சொல்லியே ஆக வேண்டும். அன்பரசிக்கு சத்தியமா நான் கடிதம் எழுதல ஜனனி. தொண்டை வரை வந்த வார்த்தைகள் அப்படியே அங்கேயே நின்றன. அவள் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டதாக சொன்னாள். மனம் பதபதைத்தது. சொல்ல முடியாமலே போய்விடுமா? குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்த சொன்னாள். நின்றதும் எவ்வளவு என்றாள். பரவாயில்லை, வேண்டாம் என்று நான் சொன்னேன். ஐயோ, என்ன இது பாலகிருஷ்ணா என்று இழுத்தாள். பரவாயில்லைன்னு சொல்றதானே என்று நானும் சொன்னேன். அவளின் கண்களை முழுமையாக ஏறிட்டேன். கண்ணாடி கூண்டுக்குள் அவை சிறைப்பட்டு கிடந்தன. நன்றி சொல்லிவிட்டு இறங்கி ஒரு சில நொடிகள் தயங்கி நின்றாள். பின்பு தலையசைத்துவிட்டு நடந்து போனாள். ஒரு விதமான வெறுமை என்னை ஆட்கொண்டது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு எங்களுக்குள் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததும் சொல்ல நினைத்திருந்த உண்மையை சொல்ல முடியாமல் போனது மட்டுமல்ல, அவளது அப்பாவித்தனமான அம்மாவின் கண்களைப் போலவே ஒத்திருக்கும் கருமணிகளை கூட காண வாய்க்காமல் போய்விட்டதே என்றான்.